வந்து ஒரு ஏஐ போட்டு விடுவாரு செத்ரோலின்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பென்டா வருவாரு. பென்டா வந்தோனே பேரன் பேக்கர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு போய் பென்டாவ அட்டாக் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் வந்து செமிஜெயின் வருவாரு. செமிஜெயின் வந்து பேரன் பேக்கர அட்டாக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடின்சைட மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா பிரசன்ட் சுனாமி போட வருவார் யாருங்க சிஎம் பங்கு அதுலேருந்து எஸ்கேப் ஆனோடனே அதுலேருந்து ஏஐ தூக்கி போட்டுருவார் ஜான்சன் பிரசன்ட் வெளில போயிட்டு அதுக்கப்புறம் ஜான்சன் சிஎம் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணி ஜான்சனை வந்து வில்லத்தனத்தை காமிக்கலாம் லோ ப்ளோ போடலாம்னு நினைப்பாரு. அதை பார்த்து உஷாரான சிஎம் பங்கு அப்படியே ஜான்சனுக்கு ஒரு ஜிடிஎஸ் போடுவார். அதை பின் பண்ணி பார்ப்பாரு. அப்பயுமே முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் செத்துருன்ஸ் உள்ள வந்து பிரீஃப் கேஸால சிஎம் பங்கு அடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாம்பை போடுவார். இதை பார்த்து ஜான்சன் செத்துருன்ஸ் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி வின் பண்ணி சாம்பியனோட எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. கேஷ் இன் பண்ண வந்த செத்ரோலின்ஸ் மொக்க வாங்கியிருப்பாரு. இதுதான் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ல நடந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.